வணக்கங்கண்ணு, இது தஞ்சாவூர் மண்ணு. நம்ம மந்த்லி பர்ச்சேஸை வந்து ஒரு சூப்பரான குடும்பத்தோட குதூகலமாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்த இடம் தான் சோலையம்மாள் சூப்பர் மார்க்கெட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு ஞான ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு போனவனே கோடைக்கு இதமாக சூப்பராக வச்சுருந்தாங்க. எதை அட்ராக்ட் பண்ண எப்படி எடுக்க முடியுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருளும் முன்னாடி இருந்துச்சு. எல்லாருமே வீட்டிலேருந்து போகும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க, என்னென்ன லிஸ்ட்டு வாங்கலாம், எது எது நம்மள்கிட்ட இருக்குன்னு. ஆனால் நம்ம வீட்டில் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே மெமரியிலே வச்சுருப்பான் என் பொண்டாட்டி. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே நம்மளுக்கு தேவையான எல்லாமே எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஆமாங்க, மார்க்கெட்டு செம்ம பெருசு, செம்ம சூப்பராக வச்சுருந்தாங்க. 50 பைசாலேருந்து எல்லா பொருளுமே. இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு மல்லிகை பொருள், எந்த பொருள், ஒரு புது வீடு குடி போகிறீங்களா, அதுக்கு தேவையான அனைத்துமே இந்த சோலையம்மாள் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த இதில் என்ன எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், எனக்கு பிடிக்காத ஒன்றுனா, நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் இருந்தே. அப்போயே சொல்லியிருக்கலாம், நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் வீடியோ எடுக்கணும்னு. நான் உள்ள பாதியிடம் வீடியோ எடுத்துட்டேன். ஒரு லேடி வந்து போய் மேனேஜரை போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னுச்சு. வேணால் மேனேஜரை வந்து என்னையை பார்க்க சொல்லுமா, ஐஎம் ஏ கஸ்டமருக்கு ரைட்ஸ் இருக்குது, நீ வெளியில் போர்டு வை. அவர் வந்து பேசினார், அவர் கொஞ்சம் கைண்டாக தான் பேசினார். ஓகே சார் நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த லேடி பேசின பிஹேவியர் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இவங்க வச்சுருந்த அந்த திங்ஸோட ப்ரைஸ் எல்லாம் தஞ்சாவூரில் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக, எம்ஆர்பியோட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ரேட்டு. நீங்கள் ஒரு தடவை போய் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட பொருளை நீங்கள் வாங்குங்க. நான் வந்து இந்த கடைக்கான ப்ரொமோஷன் கிடையாது. என் பையன் டக்குன்னு எடுத்து, இதானே நம்ம இது பண்ணுவோம் பூஜை அறையிலன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துட்டேன். அவன் எடுத்ததை ஏன் கீழே போடுவானேன்னு சொல்லிட்டு, அது வீட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் கூட என் பொண்டாட்டி வாங்கி வச்சுட்டா. அவளுக்கு தெரியல, நம்ம சின்ன கடைக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி கடல் மாதிரி இருக்க பெரிய கடைக்கு கூட்டிகிட்டு போனோன்னே என் பொண்டாட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டா. சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? அப்படியே ஒவ்வொரு பொருளை சோப் செக்ஷனில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் அவனுக்கு பென்சிலு, இரேசரு எல்லாம் வாங்குகிற எல்லாமே வாங்கியாச்சு. அப்புறம் வந்து புது வீட்டுக்கு நம்ம பாத்ரூமுக்கு ஓடோனில் வாங்கினோம் அப்படின்னா, நம்ம காலத்தில் எந்த காலத்தில் இந்த ஓடோனில்லாம் வாங்கியிருக்கேன். சரி வாங்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் தான் ட்ராலி ஃபுல்லாகவே தள்ளிக்கிட்டு இருந்தார். அப்படியே ஒவ்வொரு பொருளாக எடுத்துருமா. எந்த பொருளுமே இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு என்கிட்ட கேட்டுறாத. எது டெய்லி காய்கறி வாங்கணுமா அது வாங்கிக்கலாம், டெட்டால் வேணுமா, ரென் சோப்பு வேணுமா, விம் சோப்பு வேணுமா, எல்லா சோப்பும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃப்ரீடத்தை நேற்று கொடுத்தாச்சு. மேகியில் போய் நின்று ஆளுக்கு ஒரு பாக்கெட்டு மேகி எடுத்துக்கிறேன்னு சொன்னால், அப்படியே எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு கேள்வி கேட்டால், மாமா இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போதைக்கு என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு, அப்படியே நம்ம வைகை புயல் வடிவேலு சொன்ன டைலாக் தான் அந்த நேரத்தில் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே தேவையான காஃபி தூள், டீ தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், எல்லா தூளும். ஆனால் வாங்குகிற ரேட்டு எம்ஆர்பியோட சூப்பர் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கும். இவங்க சில இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கே டஃப் கொடுக்க போலக்கு அவ்வளோ கம்மியாக இருந்துச்சுங்க. ஆமாங்க, 8 ரூபா 50 பைசாவுக்கு ஒரு பேனா தராங்க. ஆனால் வெளியில் எல்லா கடையிலையுமே 50 பைசா கம்மி பண்ணுறது பேச, இவங்க ஒரு 10 ரூபாய்க்கு 1.5 ரூபா கம்மி பண்ணுறாங்கன்னா, அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. ஒன் டைம் இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாங்கியிருப்பா, அது எதுக்கு நம்ம வெளியே சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கோதுமை மாவு பாக்கெட் வேணும்னா, ஓகேம்மா போன மாதம் தான், அது போன மாதமாம்மா, அதில் 1/2 கிலோ தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு நேற்று விட்டாச்சு. ஆமாம், இந்த கோடைக்கு எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போகல, அதனால் அப்படியே உள்ளே விட்டாச்சு. எல்லா பொருளுமே எடுத்தாங்க. மாதத்துக்கு தேவையான அனைத்து ஜாமான்களும் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாய்வு பிரியறதுக்குங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சுற்றி வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்ல, அதுக்கு ரசத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டால் மாமா உடம்புல இருக்க வாய்வெல்லாம் வெளியில் போயிடும் என் பொண்டாட்டிக்கு தோணி இருக்கும் பொழுது. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அந்த பெருங்காயத்தூள் தான்மா இந்த பெருங்காயத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு. பூண்டும் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. உனக்கு பூண்டு வேணால் அன்றைக்கி தானம்மா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை மாமா, இங்கே கம்மியாக இருக்கும்போது 1/2 கிலோ சேர்த்து வச்சுக்கோங்க, பூண்டு வாடி போகாத அப்படின்னா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூண்டையும் எடு அப்படின்னாச்சு. இங்கே பாருங்கள், பூண்டோட ரேட்டு 100 ரூபா தான் போட்டுருந்துச்சு. அவங்களோட ஓன் பிராண்டான எல்லா பிராண்டுமே அவங்களோட பாக்கெட்லேயே போட்டு சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுலேயும் நம்ம தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு எதுவுமே எடுக்கலையேன்னு சொல்லும்போது அவன் கொஞ்சம் இதாகிட்டான். அப்பா எனக்கு என் செக்ஷன்லாம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏலக்காய் 25 கிராம் தாங்க, 25 கிராம் 24 தான். அப்போ 1 கிராமோட ரேட்டு 1 ரூபா. கோல்டை விட ஏலக்காயோட ரேட்டு தான் அதிகமாக இருக்குது. தம்பி உங்க சூழ்நிலை புரியுது, யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழுக்கையா?
அப்படியே இந்த சோயாவை எடுத்து உள்ளே போட்டு மேலே வேறு திங்ஸ்லாம் எடுக்கணுமாம்மா அப்படின்னா இன்னும் திங்ஸே எடுக்க. ஆமாம் பக்கெட்டு தான் மாமா நம்பியிருக்கு அப்படின்னு. ஓகே, வேறு என்னென்ன தேவையோ அத்தனையும் எடுத்துக்க. அப்புறம் வந்துட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் மாமா டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு இருக்கிற பொருள்லாம் எடுத்துடாதம்மா அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன், என் அடுப்படி நான் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்களாம் யூஸ் பண்ணுறீங்க, வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வீடியோ எடுக்கிறீங்க, அதுக்கு போய் இவ்வளோ பேச்சா, சும்மா என் முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருங்க அப்படின்னா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் லைசன்ஸ் வாங்காத வண்டியை எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போய் பாருங்க. பின்னாடி போலீஸ் வந்துட போகிறானே அவன் லைட்டாக ஃபன்னாக சிரித்தான். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாதாம்னா ரொம்ப ரேட்டு கம்மி, எடுக்கலாமான்னு கேட்டேன். இல்லைம்மாம்மா நீங்கள் வாங்கிட்டு வந்த பாதாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி எடுக்கிறேன்னா முந்திரியில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகம், அதனால் எடுக்காதம்மா, பாதாம் இருக்குன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல அழகாக அவங்க வச்சுருந்த மாதிரியே வச்சுட்டு நம்மளும் வெளியில் வந்தாச்சு. அப்படியே திருப்பி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்தோம் பார்த்தீங்களா கோல்டு வின்னர் எடுக்கிறதுக்கு. அதே கோல்டு வின்னர் இதுக்கு தான் வந்தால் என் பொண்டாட்டி பார்த்தீங்களா எதுவுமே அதிகமாக குனிஞ்சு எடுக்க மாட்டேங்கிறேன். அவள் கைப்படுற அளவுக்கு என்ன இருக்கோ அதை தான் எடுத்து அந்த கூடையில் போட்டு வந்துருந்தேன். அதான் அந்த கடைக்கார்ட்ட சொன்னேன், அடுத்த தடவை வரும்போது தேவையில்லாத பொருள்லாம் கீழே வைங்க அப்படின்னு. வேறு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் அவர். எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். அந்த கடையில் வேலை பார்க்குற சூப்பர்வைசர் கேட்டதுக்கு நம்ம வடிவேல் சொன்ன காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே அடுத்து வந்து ப்ரெஷ்ஷுக்கு வந்துட்டா. ஆமாங்க, நம்மள்ட்ட அதிகமாக யூஸ் ஆகிறது ப்ரெஷ்ஷு, குளிக்கிற சோப்பு இதாங்க. நான்லாம் வருஷத்துக்கு 2 ப்ரெஷ் தாங்க, நீங்கள் என்னவெல்லாம் நினச்சிட்டு போங்க. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு 6 ப்ரெஷ் தேவை, 2 மாதத்துக்கு ஒரு ப்ரெஷ்ஷு. அப்படியே அந்த ப்ரெஷ்ஷை தேய்ச்சி அந்த ப்ரெஷ்ஷை ஒரு நாள் ஷார்ட்ஸ் எடுத்து போகிறேன், ட்ரெண்டிங் நம்பர் 1 வரும். அதுவும் கலராக அவனுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு, எங்களுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு, என் கலர் ஒரு கலரில் இருக்கும், அவள் கலரில் ஒரு, எல்லாத்துலேயும் ஒற்றுமை. இந்த ப்ரெஷ்ஷு சோப்பு இதில் மட்டும் ஏன் வேற்றுமை காமிக்கிறாங்க குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்னன்னு கேட்கும்போது அந்த ஒரு அக்கா ஒயின் சோப்பு, ரெட் ஒயின் சோப்பு சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுவீங்க? நான் எப்போதுமே ஓல்டு சிந்தால் தான், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஓல்டு சிந்தால் தான். எங்கள் அப்பா யூஸ் பண்ணுறது மைசூர் சாண்டல். இந்த மைசூர் சாண்டல் தான் இப்போ நம்ப முடியல. மைசூர் சாண்டலில் வச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 கோடி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கட்டில் மேலே ஏறி என் பையனுக்கு தேவையான திங்ஸை ஃபுல்லாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு மேலே போயாச்சு. இங்கே சட்டை 299, பேண்ட் 199 போட்டுனுச்சு. அப்படியே பார்த்தா தம்பி நம்மளுக்கும் உனக்கு இங்கே செட் ஆகாது, உனக்கு செட் ஆகிறதெல்லாம் மேக்ஸ் தான், அங்கே போய் என்ன வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேப்பான்னு சொல்லிட்டு அவர் மேலே போனவொன்னே அப்பா எனக்கு தான் எல்லாம் அப்படின்னா மேலே போயும் மேட்ரு அந்த வைப்பரு மாப்ஸ்டிக்கு ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே என் பையன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல நான் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இருடாச்சலம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து உனக்கு தாண்டா வேறு யாருக்கும் கிடையாதுடா அப்படின்ட்டு மேட்டை பார்த்தா கல்யாண பட்டுப்புடவை பார்க்குற மாதிரி ஒரு வடிகட்டி 149 ரூபா, இது 3 வடிகட்டியுமே சேர்த்து 140 ரூபா. எது எடுப்பாங்க? அறிவார்ந்த பிள்ளைகள் 3 வடிகட்டி 149 ரூபா. காஃபி வடிகட்டிக்கலாம், டீ வடிக்கலாம், ஜூஸ் வடிகட்டலாம், எல்லாமே அந்த வடிகட்டலாம். அப்படியே எடுத்து கையில் பிடி அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி நடக்க விட்டாச்சு. அவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா? நேற்று நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள். நானும் ரைட்டு திரும்ப லெஃப்ட்டை திரும்ப அப்படின்னு எதுவும் கொஞ்சம் வாங்காமல் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா நம்ம திரும்புகிற இடையெல்லாம் கண்ணி வெடி வச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் போனால் அங்கே ஒரு பொருள் இங்கே ஒரு பொருள், ஆனால் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் எடுத்தாங்க. ஆக மொத்தத்தில் என் பையனுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு நம்மளும் லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்படி லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு கீழே பில் போட்டு இந்த பில் போடுற நேரத்தில் நம்ம எங்கே போகலான்னு பார்க்க தான் அந்த ஃபுட் கோர்ட்டு காலில் நீங்கள் பார்த்த ஷார்ட்ஸு செம்மையாக இருந்துச்சுங்க. பர்ச்சேசிங்க ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் எல்லாருமே, நீங்கள் ஆஃபீஸில் 1000 டென்ஷன் இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல 2000 டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்துக்காக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது ஆக்ஷன் மேடம். அங்கே எல்லா பொருளும் எடுத்துகிட்டு நம்ம கீழே வந்து பில் போடுற இடத்த பார்த்தா அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ள இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அவ்வளோ பெரிய ஏரியாவை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த லேடிக்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கிட்டு வெளியில் போயிட்டு வந்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.